கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூட தேவ பிள்ளைகளை தேவ வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்ல போகிறோம். தேவ வார்த்தையை கேட்பதற்கு முன்பதாக நாம் ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம் வார்த்தையை கேட்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களதை மனுசிக்கின்ற நல்ல தகப்பனே, நமக்கு நன்றி. நீ நல்லவர். இந்த வேலையில கூட கேட்கப்படுற வார்த்தையானது எங்களுடைய ஆத்மாவுக்கு பிரயோஜனமாக இருக்கட்டும். எங்களுடைய வாழ்க்கை உயர்த்தப்பட உங்களுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்குது. இந்த வார்த்தையின்படி நடக்க தேவன் எங்களுக்கு கிருபை தருவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர். இந்த நாளிலும் கூட பிரியமான தேவனுடைய சின்னங்களை நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் பொழுது நம்முடைய இருதயம், நம்முடைய செவி, நம்முடைய ஆத்மா எல்லாவற்றுமே ஒருமுகப்படுத்தி தேவ சமூகத்தில் நாம் கேட்கும் பொழுது அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நமக்கு எப்படி இருக்குமா? ஆசீர்வாதமாக இருக்கும். அந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வில் நன்மை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினால வார்த்தையை கேட்கும் பொழுது அசட்டையாய் ஏதோ தானே என்று கேட்காதபடிக்கு அந்த வார்த்தையை உற்று கவனித்தோம் என்று சொன்னால், இந்த வார்த்தை எனக்கு எதற்காக போதிக்கப்படுகிறது, இந்த வார்த்தையின் மூலமாக நான் கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயங்கள் என்ன என்பதை நம்ம உணர்ந்து கொண்டு வாழ்க்கையில முன்னேறி செல்வதற்கு இந்த வார்த்தைகள் நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். ஆகையினால கூட நம்ம வேதத்திலிருந்து வாசித்தோம் என்று சொன்னால், மத்தேயுவின் புஸ்தகத்துல 7ஆம் அதிகாரம் 7வது வசனத்துல வேத வசனம் இப்படியாக சொல்லுகிறது: கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஹல்லேலூயா. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த நாளில் கூட நாம் கேட்கிறோம் தேவனிடத்துல ஒவ்வொரு காரியத்தை. ஆண்டவரே, எனக்கு நல்ல ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கை வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு நல்ல வேலை வேணும் ஏசப்பா, எனக்கு நல்ல ஒரு எதிர்காலம் வேணும் ஆண்டவரே, என் பிள்ளைகள் நல்ல ஆசீர்வாதமாக இருக்கணும், என் கடன் மாறணும், வியாதி மாறணும், எல்லா விஷயத்திற்காகவும் தேவனிடத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? கேட்கிறோம். ஜெபத்தில் சொல்கிறோம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னீர் ஏசப்பா. நான் கேட்குறேன்ப்பா, எனக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்யுங்க, நல்ல ஒரு வேலையை கொடுங்க, நல்ல திருமண காரியங்களை வாய்க்க செய்யுங்க, நல்ல வீடு கட்ட எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றையும் நம்ம வாழ்க்கையில நம்ம கேட்டுக்கொண்டே தான் இருக்கிறோம் தேவனிடத்துல. அதை நம்ம கேட்கும் பொழுது தேவன் நமக்கு கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சொல்றாரு. நம்ம தட்டணும்னு சொன்னா கர்த்தர் திறப்பாரு, கேட்டோம்னு சொன்னா தேவன் கொடுப்பாரு. நம்ம ஆண்டரை போயிட்டு நம்ம தேடணும்னு சொன்னா கண்டடைவீர்கள்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. நம்ம அப்போ கேட்டனா கொடுப்பாரு, தட்டினா திறப்பாரு, தேடினா நமக்கு என்ன பண்ணும்? கிடைக்கும். அது எல்லாமே செய்யும். ஆனால் நம்ம என்ன செய்ய வேண்டுமா? வேதத்துல இருந்து நம்ம வாசிச்சோம் சொன்னா யாக்கோபின் புஸ்தகத்துல 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பார்ப்போம். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது, நம்ம என்ன பண்ணணுமா? கேட்கும் பொழுது எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் கர்த்தரிடத்துல கேட்க கடவன் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் நமக்கு சொல்லி இருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும்? கேட்கணும். கேட்கும்போது எப்படி கேட்கணும்? சந்தேகப்படாமல், அவிசுவாசத்தோடு நம்ம என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. அப்போ சந்தேகப்படுறவன் காற்றின் அலை எப்படி வந்து போதோ அப்படி என்ன பண்றானா? காற்றின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறானா, நிலையற்றவனாய் இருக்கிறானா, அவனிடத்துல ஒரு விசுவாசம் என்பது கிடையாது. என் தேவன் நிச்சயமாகவே எனக்கு செய்வார், நான் கேட்பதற்கு தேவன் நிச்சயமாக பதிலை அளிப்பார், நான் ஜெபிக்கிற ஜெபத்திற்கு தேவன் எனக்கு செவி கொடுப்பார், என் வாழ்க்கையில நான் எதை கேட்கிறேனோ கர்த்தர் எனக்கு அதை செய்வார் என்ற நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தேவனிடத்துல கேட்கணுமா? சந்தேகப்படக்கூடாது, விசுவாசிக்க வேண்டும். சந்தேகப்படாமல் அவன் எவ்வளவாகிலும் விசுவாசமாய் தேவனிடத்துல கேட்காமல் சந்தேகப்படாமல் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுதுதான் தேவன் அவனுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார் சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். நம்ம எடுத்து நம்ம வாசிச்சோம் என்று சொன்னால் கூட ரோமரின் புஸ்தகத்துல 4ஆம் அதிகாரம் 20வது வசனம், தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல். ஹல்லேலூயா. இந்த மனுஷன் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்தவர், ஆபிரகாம் என்ற ஒரு விசுவாசிகளுக்கு தகப்பன். இந்த மனிதன் என்ன பண்றானா? கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவர் என்பதை நம்பினாரா. நம்பிட்டு என் வாழ்வில காணப்படுகிற குறைவை கர்த்தர் மாற்றுவார், கர்த்தர் என்னை கனப்படுத்துவார், என் வாழ்க்கையை மேன்மைப்படுத்துவார், நான் இல்லாத நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கிற இல்லாததை எனக்கு உருவாக்கி தருவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அவர் சந்தேகப்படாமல் காத்திருந்தார். அவருடைய வாழ்க்கையில என்ன குறைவு ஏற்பட்டுச்சு? குழந்தை இல்லாம இருந்தாரு, அவமானத்தோடு வாழ்ந்தாரு, நிந்தையோடு வாழ்ந்தாரு, குடும்பங்கள் மத்தியில, சொந்தக்காரங்கள் மத்தியில அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சு? கூனி குறுகி போன ஒரு நிலைமையில இருந்தார். ஆனாலும்
ஆனாலும் கர்த்தரை நம்பி வந்தார், கர்த்தரை விசுவாசித்தார், கர்த்தரை நம்பினாரு. இனத்தையும் ஜனத்தையும் பந்துக்களையும் எல்லாரையும் விட்டுட்டு வந்தார். விட்டுட்டு வந்து அந்த மகனுடைய வாழ்க்கையில தேவன் என்ன குறைவு என்பதை பார்த்தார். அந்த குறைவை கர்த்தர் மாற்றினார். இந்த மனிதனிடத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு? வாக்குரைத்தார். நீ என்னை பின்பற்றி வரும் பொழுது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் சந்ததியை பெருக பண்ணுவேன், நீ இப்படி இருப்ப, வானத்து நட்சத்திரங்களை போல நான் உன்னை பெருக பண்ணுவேன்னு சொல்லி ஆண்டவர் வாக்கு கொடுத்தார். வாக்கு கொடுத்ததை இந்த மனிதன் என்ன பண்ணல? நான் மறக்கல. அது அவிசுவாசமான. ஆமா, ஆண்டவர் எனக்கு சொல்லிட்டாரு, நானே பிள்ளை இல்லாம இருக்கிறேன், எனக்கு வயது கடந்து போயிடுச்சே, என்னுடைய மனைவி வயசானவங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் நிச்சயமாகவே கர்த்தர் என்னை கனப்படுத்துவார், என் வாழ்க்கையில நன்மை செய்வாருன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணாரா? கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தைகளை இவர் என்ன பண்ணாரு? விசுவாசத்தோடு இருதயத்தில் வைத்துக் கொண்டே இருந்தார். ஒரு நாள் நிச்சயமாக தேவன் எனக்கு நன்மை செய்வார். ஆண்டவர் சொன்னாரு, நீ விசுவாசிகளுக்கு தகப்பனாய் இருப்பேன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை நிச்சயமாக என் வாழ்க்கையில நடக்கும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ண நம்பிக்கொண்டிருந்தார். கொஞ்சம் கூட சந்தேகப்படவே இல்லை. இந்த தெய்வத்தை நான் நம்பி வந்துட்டேனே, இந்த நான் திரும்பி என்னுடைய தெய்வத்தையும் வணங்க போயிட்டோமா, என் சொந்தக்காரங்கிட்ட போயிட்டோமான்னு சொல்லிட்டு பின்மாற்றத்தை நோக்கி அவர் போகவே இல்லை, பின்ன திரும்பி பார்க்கவே இல்லை. கர்த்தரை நோக்கி முன்ன வந்தாரு. அவர் சொன்ன வார்த்தையை நம்பினாரு. நம்பின மாத்திரத்துல கர்த்தரிடத்துல என்ன பண்ணாரு? விசுவாசம் உள்ளவராக இவர் மாறி எவ்வளவு வேணும் சந்தேகப்படாமல் தேவனை விசுவாசித்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய வாழ்க்கையில கூட கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்வேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்திருப்பாரா? உங்களுக்கு நல்ல நன்மை நடக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரா? எத்தனையோ வாக்குத்தத்த வார்த்தைகள், எத்தனையோ நன்மையான காரியங்கள், எத்தனையோ ஊழியக்காரர் மூலமாக உங்களோட ஆண்டவர் பேசியிருப்பார் அல்லவா? அந்த வார்த்தைகளை விட்டு விடாதீங்க, அவிசுவாசமா சந்தேகப்படாதீங்க. நிச்சயமாகவே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால சந்தேகம் என்பது என்ன பண்ணக்கூடாது? படவே கூடாது. வசனம் சொல்லுகிறது, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லி. நான் கேட்டேன், எத்தனை நாள் தான் நான் வெயிட் பண்றது, எத்தனை நாள் தான் நான் இப்படியே இருக்குது, இன்னும் என் ஜெபத்திற்கு பதில் வரலையே, இன்னும் நான் கேட்கிற காரியம் எனக்கு நடக்கலையே, இன்னும் நான் என்ன பண்ணல, கடன் வாங்கி இருக்கிற அந்த கடனை கட்டி முடிக்கலையே, எப்பதான் என் கடன் பிரச்சனை மாறும், எப்பதான் என்னுடைய நிலைமை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஏக்கத்தோடு இருக்கிறீங்களா? சந்தேகப்படாதீங்க, சந்தேகப்படாம நிச்சயமா தேவன் செய்வாரு. எல்லா தடைகளை நீக்கு. ஒரு நிறைய பேர் என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, தேவன் எனக்கு செய்வாரா செய்ய மாட்டாரா, செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்ற மாதிரி சந்தேகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. அப்படி வாழ்கிறவருடைய வாழ்க்கையில எந்த நன்மையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது? சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதனால தான் சொல்லுது வசனம், அவிசுவாசமாயிராமல், அவிசுவாசப்படுகிறவன் கடலின் அலைக்கு ஒப்பாய் இருக்கிறான். அப்படி இல்லாம நீ இந்த மலையை பார்த்து பெயர்ந்து போன்னு சொன்னா அது அப்படியே பெயர்ந்து பார்ப்போம். ஒரு மலையே பெயர்ந்து போகுதுன்னு சொன்னா கடுகளவு விசுவாசம் உனக்குள்ள இருந்தது அப்படின்னு சொன்னா சந்தேகம் என்பது கிடையாமல் நிச்சயமாக என் தேவன் செய்வாருன்னு சொல்லிட்டு நம்பிக்கொண்டிருந்தாய் என்று சொன்னால் அந்த மலையே பெயர்ந்து போகுதுன்னு சொன்னா உன்னுடைய பிரச்சனை எம்மாத்திரம், உன்னுடைய வாழ்க்கை தேவன் மாற்றுவதற்கு எம்மாத்திரம். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நிச்சயமாகவே நான் கேட்பதை கர்த்தர் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு காத்துருங்க. இந்த ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு நம்ம வேதத்துல வாசிக்கிறது போல விசுவாசித்த அந்த மகனுடைய வாழ்க்கையில தான் தேவன் ஈசாக்கை கொடுத்தார். ஹல்லேலூயா. அவர் சந்தேகப்படவே இல்லை. நாட்கள் கடந்து போயிடுச்சு, காலங்கள் போயிடுச்சு, என் வாழ்க்கை மாறாதான்ட்டு ஏக்கத்தோடு இருந்தாங்க தான், நிந்தையோடு இருந்தாங்க தான், அவமானத்தோடு இருந்தால்தான் என் தேவன் என்னை அப்படியே விட்டுற மாட்டார், நான் கேட்பதை எனக்கு கொடுப்பார். உங்க தேவை எதுவோ, ஆபிரகாமுடைய தேவை பிள்ளை இல்லாம இருந்துச்சு, அதுதான் அவருடைய தேவையா இருந்தது. உங்களுடைய வாழ்க்கையில கூட எது உங்களுக்கு தேவையோ அதை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அதற்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, கேட்கிறவர்கள் கர்த்தர் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே என்ன பண்ணக்கூடாது, நம்ம ஜெபம் பண்ணிட்டேன் அப்படின்னு விட்டுட்டு போயிடக்கூடாது. தேவன் நன்மை செய்வாருன்னு சொல்லிட்டு விசுவாசத்தோட கேட்கணுமா? விசுவாசம் எவ்வளவு கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லாம கேட்கும் பொழுதுதான் நீங்கள் கேட்பதை பெற்றுக்கொள்வீர்கள். ஹல்லேலூயா. ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, சந்தேகம் இல்லாமல் கர்த்தரிடத்துல நீங்கள் அன்பு கூர்ந்து பாருங்கள், தேவனிடத்துல நீங்க ஜெபித்து பாருங்கள், நீங்க கேட்பது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும். ஆபிரகாமுடைய ஆசை குழந்தை தன்னுடைய வாழ்க்கையில கிடைக்கணும் என்பது தேவன் என்ன பண்ணாருன்னு சொன்னா அந்த ஆசையை, அந்த விருப்பத்தை நிறைவேற்றி கொடுத்தார். உங்களுடைய வாழ்க்கையில கூட ஆண்டவரே, என் வாழ்க்கையில ஆண்டவரே ஒரு இல்லாத நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கிறேன், என்னை நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் ஆசீர்வாதத்துல குறைவா இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் எதுல குறைப்பட்டு காணப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களோ அதை கேளுங்க, அது சந்தேகப்படாதீங்க, விசுவாசிங்க. நிச்சயமா ஆபிரகாமுக்கு செய்த தேவன் எனக்கும் செய்வார், என் வாழ்க்கை தரத்தையும் உயர்த்துவார் என்று சொல்லி நம்பிக்கையோடு இருந்தீங்கன்னு சொன்னா தேவன் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. நம்ம எடுத்து வாசிப்போம். மத்தேயுவின் புஸ்தகத்துல 15ஆம் அதிகாரத்தில் 22வது வசனம். அப்பொழுது அந்த திசைகளில்
குடியிருந்த கானானிய ஸ்ரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். ஹல்லேலூயா. இந்த கானானிய ஸ்ரீ தேவனிடத்துல வந்து தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையில காணப்பட்ட பிரச்சனையை ஆண்டவரிடத்துல தெரியப்படுத்துறாங்க. கொடிய பிசாசினால வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறா, பிசாசினால தவிச்சு கொண்டிருக்கிற, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லிட்டு தேவனிடத்துல வந்து கேட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே, என் பிள்ளை படுற அவஸ்தை என்னால பார்க்க முடியலப்பா, வேதனையோடு இருக்குது ஆண்டவரே, அந்த பிரச்சனையை ஆண்டவரே நீங்க மாற்றுங்கப்பா, பிசாசுனால என்ன பண்றேன்னு சொன்னா அலக்கழிக்கப்படுறா ஆண்டவரே, இந்த வாலிப வயசுல மத்தவங்களா பார்க்கும் பொழுது ஏளனமா பார்ப்பாங்க ஆண்டவரே, அப்பா அவமானமா இருக்கும் ஆண்டவரே, என் பிள்ளை ஆண்டவரே வெளியே நடந்து போவதற்கு அச்சப்படும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்கன்னா, நீங்க நன்மை செய்கிறவர் என்பதை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவரிடத்துல வந்து, ஆண்டவரே நன்மை செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாங்க. ஆண்டவரோ அந்த இடத்துல மௌனமா இருக்கிறார். சீஷர்களும் என்ன பண்றாங்க, தேவனிடத்துல சொல்றாங்க, ஆண்டவரே இந்த மகள் நம்மளை அலட்டாதபடிக்கு ஆண்டவரே நீங்க நன்மை செய்யுங்கப்பா, என்ன கேட்கறாங்களோ கேட்கறத கொடுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றார், ஒரு வார்த்தை அவங்களுக்கு மறு உத்தரவு கொடுக்கவே இல்லைங்க. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்களும் நானும் ஜெபித்தோம் என்று சொன்னால், நான் எத்தனை நாள் ஜெபிப்பது, என் ஜெபத்துக்கு இன்னும் பதில் வரலையேன்னு சொல்லிட்டு ஜெபத்தை விட்டுருவாங்க. நிறைய பேர் வேதத்தை வாசிப்பதை விட்டுருவாங்க, ஆலயத்துக்கு போவதை விட்டுருவாங்க, கர்த்தரிடத்துல விசுவாசமா இருப்பதை விட்டுருவாங்க. ஆனால் இந்த மகள் தொடர்ந்து தேவனிடத்துல கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. கேட்டுக்கொண்டு ஆண்டவர் மௌனமா இருக்கிறார். அந்த குறிப்பிட்ட காலங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில நன்மை கிடைக்கிற வரைக்கும் அவங்க கர்த்தரை விடவே இல்லை, கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அவங்க எப்படி கேட்டாங்க, விசுவாசத்தோட கேட்டாங்க. நம்ம அப்படியே தொடர்ந்து நம்ம வாசிச்சோம்னு சொன்னா கூட 25வது வசனத்துல சொல்லுகிறது, அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பணிவோடு கீழே விழுந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா தாழ்மைப்பட்டு கேட்கிறாங்க. கேட்கும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, 26வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல என்றார். ஆண்டவர் சொல்றாரு, நீ எவ்வளவு தாழ்மைப்பட்டு கேட்டாலோ எவ்வளவு கெஞ்சி கேட்டாலோ நான் உனக்கு செய்ய மாட்டேன். நான் என்ன பண்ணுவேன்னு சொன்னா, இந்த அப்பத்தை எடுத்து உனக்கு கொடுக்க மாட்டேன். நான் யாருக்காக வந்திருக்கிறேன்னு சொன்னா, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு மாத்திரம் தான் நான் வந்திருக்கிறேன், அவர்களுக்கு நன்மை செய்வதற்காக தான் நான் வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அவங்க சொல்றாங்க அடுத்த வசனத்தில் நாம் வாசித்தோம் என்று சொன்னால் 15ஆம் அதிகாரம் 27வது வசனம், அதற்கு அவள், மெய்தான் ஆண்டவரே, ஆகிலும் நாய்க்குட்டிகள் தங்கள் எஜமான்களின் மேஜையிலிருந்து விழும் துணிக்கைகளை தின்னுமே என்றாள். ஹல்லேலூயா. எவ்வளவு ஒரு நம்பிக்கை, எவ்வளவு ஒரு ஆண்டவர் மீது அவங்களுக்கு அளவு கடந்த ஒரு விசுவாசம் என்பதை பாருங்க. ஆண்டவரே, அந்த நாய்க்குட்டிங்க தங்களுடைய எஜமான் கீழே சிந்தக்கூடிய அந்த சிறு 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 துண்டுகளை எடுத்து சாப்பிடுமே, அதை போல ஆண்டவரே உங்ககிட்ட இருக்கிற நன்மை, ஆண்டவரே உங்ககிட்ட இருக்கிற ஒரு சுகத்தை ஆண்டவரே நீர் என் பிள்ளைக்கு கொடுங்கப்பா என்று சொல்லி தேவனிடத்துல கெஞ்சி கொண்டு இருக்கிறாங்க, ஏக்கத்தோடு கேட்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, அந்த மகளுடைய விசுவாசத்தை பார்க்கறாங்க. ஆண்டவர் சொல்றாரு 28வது வசனத்தை வாசித்தோம் என்று சொன்னார், இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, ஸ்ரீயே உன் விசுவாசம் பெரிது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவது என்றார். அந்நேரமே அவள் மகள் என்ன பண்ணாங்கன்னா ஆரோக்கியமானார்கள். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னா, விசுவாசத்தோடு கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. அவங்க அவிசுவாசமா கேட்கல, அவிசுவாசமா கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா, கொடுக்க மாட்டேன்னு சொன்ன மாத்திரத்துல என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அந்த இடத்தை விட்டு கடந்து எப்பயோ போயிருப்பாங்க. இந்த தேவனால எதுவுமே முடியாதே, இவர் எதுவுமே செய்ய மாட்டேன்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவை விட்டு கடந்து சென்றிருப்பார்கள். அந்த ஸ்ரீக்குள்ளாக ஒரு விசுவாசம் இருந்தது. அந்த விசுவாசம் இருந்ததுனால தான் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருந்தாங்க. இயேசு போற வரைக்கும், இயேசு அந்த இடத்தை விட்டு கடந்து செல்ற வரைக்கும் கர்த்தரின் பாதத்தை பிடித்துக்கொண்டே இருந்தாங்க. நன்மை செய்யுங்கப்பா, அற்புதம் செய்யுங்கப்பா, என் பிள்ளை இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு விசுவாசமாய் தொடர்ந்து தேவனிடத்தில் என்ன பண்ணாங்க சொன்ன முறையிட்டு கொண்டே இருந்தாங்க. அந்த மகளுடைய விசுவாசத்தை கர்த்தர் பார்த்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த கானானிய ஸ்ரீக்குள்ளாக அவிசுவாசம் என்பது கிடையவே கிடையாது. அவிசுவாசம் இல்லாததுனால தான் அவங்க கேட்டதை பெற்றுக்கொண்டார்கள். அந்நேரமே அவளுடைய மகள் ஆரோக்கியமானாள். ஹல்லேலூயா. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னது போல, கேட்கிற ஒவ்வொரு மனுஷனும் விசுவாசத்தை கேட்க வேண்டும். கேட்கிற ஒவ்வொரு சகோதரியும் விசுவாசத்தோட கேட்க வேண்டும். உங்களுடைய தேவைகளை எதுவாய் இருந்தாலும் விசுவாசத்தோடு நீங்கள் கேட்டீர்கள் என்று சொன்னால் தேவன் உங்களுடைய வாழ்க்கையில நன்மை செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினால இந்த ஆபிரகாமுடைய வாழ்க்கையில தேவன் நன்மை செய்தீர். ஆண்டவரே, கானானிய ஸ்ரீயுடைய மகளுடைய வாழ்க்கையில நீர் நன்மை செய்தீர். ஆண்டவரே, ஆபிரகாமும் விசுவாசித்தார், ஆண்டவரே கானானிய ஸ்ரீயும் விசுவாசித்தால் கேட்டதை 2 பேரும் பெற்றுக்கொண்டார்கள். அதே போல நாங்களும் விசுவாசிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி தேவனிடத்தில் கேட்போம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிக்கலாம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, எங்களை அதிக மனசுக்கின்ற நல்ல கர்த்தாவே, உமக்கு நன்றி. கேட்ட வார்த்தையின்படியாக கர்த்தாவே, ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தில் ஆண்டவரே அப்பா இன்னும் அதிகமாய் உம்மிடத்தில் கிட்டி சேர தகப்பன் கிருபை செய்யப்படுவதற்காக ஸ்தோத்திரம். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக ஆண்டவர் கேட்கிறவர்கள் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கர்த்தரிடத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டு ஆண்டவரை சாட்சியை வாழ தகப்பன் கிருபை செய்யப்படுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி
ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.